ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கும். இந்த பதிவு எதுக்குன்னா, இவர் நல்லா இருக்கும் போதே எனக்கு கடையில் ஒரு வேலை செய்ய விட மாட்டார். பரதாம்பட்டில் நீ உட்காரு, உனக்கு இது தெரியாது, நீ உடச்சிருவேன், பெருக்கு பெத்தோட இதை க்ளீன் பண்ணி, இப்படி தான் என்ன இத்தனை வருஷம் இந்த கடையில் வச்சுருந்தாரு. வலது கை விடுங்க, இடது கையாக கூட என்ன அவர் மதிக்கலை. இன்னைக்கு அவர் கையில் அடிபட்ட உடனே என்கிட்ட உதவி கேட்குறாரு. பார்த்தீங்களா? நான் சொன்னேன், இத்தனை நாள் என் மன வருத்தம் வேதனை, இப்போ வந்து எனக்கு இதை கனெக்ஷன் பண்ண சொல்கிறாரு. இதை நான் கனெக்ஷன் பண்ண போகிறேன். இது தெரியும், ஆனால் செய்ய விட மாட்டார். அவர் சொல்கிறது நியாயமான விஷயந்தான். நான் தப்பாக எதுவும் பண்ணி நமக்கு எதுவும் அதில் வந்து பொருள் கனெக்ஷன் தப்பாகி ஸ்போர்ட் ஆகிட்டுனா நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பணம் போடுற மாதிரி இருக்கும். இல்லை கஸ்டமர் கொண்டு போயிட்டு சரி இல்லைன்னு திருப்பி கொண்டு வந்து நம்ம இப்போ கடை பேர் போய் கட்டுருக்கலாம். அப்போ அப்படி நினைக்காது. இருந்தாலும் நான் அவரை பாருங்கள், அவர் என்ன நினைச்சி சொன்னான்னு தான் நான் அப்படி தான் நினைக்கிறேன். அதுதான் பெண்கள் என்றைக்குமே நல்லது தான் யோசனை பண்ணுவாங்க, நல்லது தான் செய்வாங்க. தனக்கு என்ன வந்தாலுமே அதை வந்து சாதித்து ஜீரணித்து முழுங்கிடுவாங்க. ஆனால் ஆம்பளைங்க சின்னதை கூட சாதிக்க மாட்டாங்க, ஜீரணிக்க மாட்டாங்க. இப்போ இந்த தண்ணி மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வேலை பண்ணுறோம். இப்போ மழை நேரம் பார்த்திங்கன்னா இது நனைஞ்சிடக்கூடாது. இது ஃபுல்லாக டேப் போட்டிடலாம். ஓகே, என்னை ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணவர் ஒரு ரைட் ஹேண்டாக யூஸ் பண்ணும் போது எனக்கு அவர் கையில் அடிபட்டுக்கு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் இந்த வேலை செய்ய சொல்கிறா பெருமையாக இருக்குது. கொட்டியாச்சு, மழையில் நனைஞ்சிடக்கூட. இப்போ இது கஸ்டமருக்கு பழசு, நம்ம இது புதுசு மாட்டோம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கனெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் நினைக்கலாம் இதை ரிவ்யூ பண்ணது லைவ்லையும் காட்டலன்னு. எனக்கு கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் கேமரா முடிச்சு சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை ஆஃப் பண்ணி எடுக்கிறேன். சரிங்களா? தப்பாக நினைக்காதீங்க. இதை கொஞ்சம் நல்லா உரிச்சிக்கலாம். இதில் ஒரு கட் போட்டுக்கலாம். அப்படியே நல்லா கட் போட்டு இது கட் ஆகிட்டு இப்போ இதை வச்சு மூடி எடுத்துடலாம். இப்படி கட் இப்படி உரிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த 2 வயர் இருக்குது பார்த்தீங்களா? இது ரெண்டுமே இதில் எப்படி கனெக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரெண்டுமே கரெக்டாக மாட்டியாச்சு. இதுவும் மாட்டியாச்சு. இதில் போன டேப் அடிச்சிடலாம். இப்போ டேப்பே எடுத்தாச்சு. இது இப்படி சுற்றிக்கலாம். நல்லா டைட்டாக எந்த அளவுக்கு முடியுதோ அவ்வளோ டைட்டாக சுற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டும் கனெக்ட் பண்ணி டேப்பை ஒட்டியாச்சு. இப்போவும் என் பேரில் நம்பிக்கை இல்லாமல் உடஞ்ச கையை வச்சுட்டு அவரே கொஞ்சம் மேல் டேப்பு ஒட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் ரொம்ப கொஞ்சமாக யூஸ் பண்ணுவேன். வீட்டில் எப்படி நம்ம சமையல் பொருள் தீந்துடக்கூடாதுன்னு கொஞ்சமாக யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணேன். இவருக்கு இன்னும் மகாராஷ்டிரா தாராள பிரபு இன்னும் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி இது மூடி போட்டு இந்த ஸ்க்ரூவை போட்டு கனெக்ட் பண்ணால் வேலை முடியும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணால் எல்லாம் வேலை முடிஞ்சிடும். நான் செக் பண்ணுறேன்னு சொன்னேன், இருந்தாலும் அவரே பண்ணுறாரு. சரி பண்ணிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு ரொம்ப உட்காந்துட்டு இருந்தாலும் விரலும் கை வேலை செய்யாமல் ஆகிடுமோன்னு நினச்சி